அன்பானவர்களே, நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. For the commandment is a lamp, and the law is light, and reproofs of instruction are the way of life. கட்டளையே விளக்கு. ஒரு விளக்கை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதில் நாம் எண்ணெய் ஊற்றி திரியை ஏற்றும் பொழுது அதிலே வெளிச்சம் உண்டாகிறது. கட்டளையை அதற்கு ஒப்பிடுகிறார்கள், ஒரு விளக்குக்கு ஒப்பிடுகிறார்கள். வேதமே வெளிச்சம். வெளிச்சம் உண்டாகிறது என்று சொன்னேன் அல்லவா? அப்பொழுது வெளிச்சம் என்ன? வேதம். ஆமா, வெளிச்சம். போதக சிட்சையே ஜீவ வழி, போதிக்கின்ற சிட்சை. அப்போ நாம் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது கட்டளைகளும் வேதமும் நமக்கு விளக்காக வெளிச்சமாக கிடைக்கும் பட்சத்தில் அது போதனையாக மாறுகிறது. போதனை சில நேரங்களில் சிட்சிக்கிறது. போதக சிட்சை நம் வாழ்க்கையை சரி செய்கின்றது, சீர்தூக்கி பார்க்கின்றது, நம் வாழ்க்கையினுடைய மேடு பள்ளங்களை சமன்படுத்துகிறது. ஆகவேதான் அது ஒரு ஜீவ வழி. அதுதான் ஜீவ வழி. அன்பானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ பேர் தங்களை வீணான மனிதர்கள் கைகளிலே கொடுத்து தங்கள் விசுவாசத்தை மாய்த்துக் கொள்கிறார்கள். போதக சிட்சையே இல்லாத ஒரு பிரசங்கம், ஒரு கிறிஸ்தவம். அது எதற்கு சமம்? விளக்கும் வெளிச்சமும் இல்லாத ஒரு வாழ்க்கை, இருள் வாழ்க்கை. இருளுக்குள்ளே பலர் கத்துகிறார்கள், ஆ ஊ என்றெல்லாம் கத்துகிறார்கள். என்ன நடக்க போகிறதோ யாருக்கும் தெரியாது. இருள் அல்லவா? சிலரை துன்பப்படுத்துகிறார்கள், சிலர் சிரிக்கிறார்கள், சிலர் அழுகிறார்கள். பாருங்கள், இருளிலே அனைத்து தீமைகளும் நடக்கின்றன. ஆனால் விளக்கும் வெளிச்சமும் ஆகிய இந்த போதகத்திலே, கட்டளையிலே ஜீவ வழி இருக்கிறது. அந்த ஜீவ வழி நம்மை வாழ வைக்கும். God bless you. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.